உங்களுக்கு இது இது நீண்ட நாள் இப்போ பிரச்சனை. உங்களுக்கு ஏற்கனவே கூலி உயர்வு கேட்டு நம்ம மக்கள் படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. அவங்க நம்ம மக்கள் சொல்கிறது 96 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்றாங்க. 100 ஆண்டுகள் ஏற்கனவே 3 தலைமுறை ஆயிடுச்சு. தாத்தா அப்புறம் அப்பா இவங்க தலைமுறையாக வாழ்கிறாங்க. அந்த இடத்த என்ன சொல்கிறது, தேயிலை உருவாக்கி எங்கள் ரத்தத்தை கலந்து அந்த தேயிலையை நாங்கள் உருவாக்கணுன்றாங்க. அவங்களுக்கு அதை விட்டால் வேறு வாழ்விடமும் இல்லை, வேறு தொழிலும் இல்லை. இப்போ எல்லாமே 45-50 வயசை தொட்டு இருக்கிற நம்ம தங்கச்சி அக்காக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்கள இப்போ வெளியேற்றி கீழே அடுக்ககத்தில் குடியிருப்பு தர்றோம், வேறு வேலைக்கு போங்க, ஆடு மாடு தர்றோம்லாம் அது சரியாது. ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு இடம், காலங்காலமாக வாழ்ந்து வந்த அந்த மக்கள், அந்த மக்களுக்கு அவங்க வாழ்கிறதுக்கு அந்த வாழ்விடத்தை விட்டுட்டு இப்போ அவங்க சொல்கிறது ஒரு சுற்றுலாத்தலம் அமைக்க போகிறது. அதுக்கு குடிகளை வெளியேற்றிட்டு சுற்றுலாத்தலம் அமைக்கணும்னு யாரும் ஒன்றும் கேட்கல. டாஸ்மார்க்கை நடத்துகிற அரசு ஒரு தேயிலை தோட்டத்தை நடத்தாத மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குறதுக்கு. ஒன்றா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 2 ஏக்கரை கொடுத்து நீங்களே பொழைச்சிக்கிறீங்கன்னா, தேயிலை இல்லைன்னா கூட ஏதோ கத்தரிக்காய் தக்காளியை பயிரிட்டு அது பொழைச்சிப்பாங்க. அப்படியே சுற்றுலாத்தலம் வந்தால் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க வாழ்விடத்தை விட்டுட்டு மீதி இடத்துல பண்ணுங்க. அவங்க ஒரு கடையை ஏதோ வச்சு ஏதோ உணவகமாக ஏதோ வச்சு பொழைச்சிப்பாங்க. அதில் 4 பேர் வாகனம் ஓட்டி கூட அதை சுற்றுலா பயணிகளை ஏற்றி கொண்டு போக வர இறக்க அந்த மாதிரி ஏதாவது வேலையை செஞ்சு பொழைச்சிப்பாங்க. அப்படி தானே மக்களின் வாழ்வை குறித்து சிந்திக்கிற ஒரு அரசு அதானே செய்யணும். மொத்தமாக கீழே போங்க, நீங்கள் இந்த கையெழுத்து போட்டு இந்த 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வெளியேறலைன்னா இதுவும் கிடைக்காது அப்படின்னு அச்சப்படுத்துறது. அப்புறம் 2 லட்சத்தை கொடுத்துட்டு 6 லட்சம் பெற்றுக்கொண்டதா எழுதி வாங்கிறது. திருப்பி முதல்ல 2 லட்சம் அப்படி கொடுத்துட்டு 6 லட்சம் கொடுத்ததா எழுதி வாங்கிடுறாங்க. அவங்க ஒரு இருட்டுக்குள்ளே கிடக்கிற மக்கள் தானே, அவங்களுக்குன்னு யாரும் இல்லை. அப்புறம் 2வது இன்னொன்று, வயசு பெண்களை வச்சுட்டு பிள்ளைகளை வச்சுட்டு காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்களுக்கு மின்தடை ஏற்படுத்துவது, குடிநீர் இணைப்பை துண்டிச்சு விடுவதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க, எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. நீங்கள் பாரத போர் நடக்கும்போது போரில் காயம்பட்டவங்களுக்கும் போராளிகளுக்கும் மக்களுக்கும் வண்டியாக சோறாக்கி கொண்டு போட்டான் பெருஞ்சொற்றுவதன் இளைஞர்லாதன்னு நம்ம வரலாறு சொல்லு, இலக்கியம்னு சொல்லு. அப்படி இருக்கிற ஒரு இனக்கூட்டத்தின் வாரிசுகளுக்கு மின்சாரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் துண்டிச்சு விடுது. இது மக்களுக்கான அரசுன்னு எப்படி எடுத்துக்கிறது? இந்த இருட்டில் இந்த காட்டுக்குள்ளே அந்த மக்கள் எப்படி இவ்வளவு பாம்பு தேளு பூச்சி கடிக்குள்ள எப்படி வாழ்வாங்க? அது பல முறை முயற்சி பண்ண நான் அங்கே போகிறதுக்கு சுத்தமாக அனுமதி தர மாட்டேன்ட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வழியே இல்லாமல் அவங்களா இறங்கி வந்தாங்க. அதுலேயும் பாதி பேர் அவர் நான் வரமாட்டாரு நீங்கள் போங்கன்னு திருப்பி விட்டுட்டாங்க. இப்போ மிச்ச பேர் இருக்கிறவங்கள தான் நான் சந்திச்சிருக்கேன். இப்போ எனக்கு போராட அங்கே போய் போராட அனுமதி தருவாங்களா? தரமாட்டாங்க. நான் இங்கே தான் ஏதாவது ஒரு இடத்துல போராடி இந்த அழுத்தத்தை கொடுத்து அதை அந்த மக்களுக்கு செய்யணும். ஒரு பிரச்சனைன்னு மாஞ்சோலை பிரச்சனையை தான் நான் பார்க்க வந்தேன். அங்கே போனால் தாளை யுத்து தானே. தாளை யுத்தில் பார்த்தீங்கன்னா பட்டா நிலங்கள் பல காலமாக வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள், அரசு இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் இடம் எல்லா இடத்தையும் அவங்க வேளாண்மை செஞ்சு கொண்டிருந்த இடத்த டபக்குன்னு அதிகாரத்தை வச்சு வேலியை போட்டு, அது என்ன ஒரு தென்களத்தில் ஒரு சூரிய ஒளியில மின்புங்க அமைக்கிறேன்ட்டு ஒரே எங்கே போனாலும் கண்ணீருங்க பாருங்க. எத்தனை மனு இருக்குது பாருங்க. இந்த பாருங்க, இது ஒரு மனு, இது ஒரு மனு. இந்த பாருங்க, பல ஆண்டுகளாக நான் வாழ்கிற எங்களுக்கு பட்டா இல்லை, 50 ஆண்டுகளுக்கு மேலே சிவந்திபுரத்தில் இது ஒரு மனு. இது என்ன புறம்டா காணி, என்னது காணிய குடியிருப்புல அங்கிருந்து மக்களை வெளியேற்றிட்டு இந்த இடத்தை யாரு கொடுப்பீங்க? அகத்தியர் அருவி உரிமை மீட்புன்ட்டு அது பிரச்சனை. இங்கிருந்து மக்களை போகவே விடுறதில்ல. அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க குளிக்க கூடாது. ஏன் குளிக்கணும்? குளிக்கிறதுனாலதான் நீங்களுக்கு இந்த நதி அழுக்காயிருக்குன்னா எப்படிப்பட்ட இதையெல்லாம் எங்கே கொண்டு போய் சொல்லி அழுகிறது சொல்லுங்க. இது இங்க பாருங்க, எத்தனை மண் இருக்குது பாருங்க. ஒரு இடத்துல பிரச்சனையே இல்லை, நல்லாட்சி நடக்குதுன்னு எங்களை நம்ப சொன்னா எப்படி? அல்லல் பற்று ஆற்றாத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைன்னு எங்க மூதாதை வள்ளுவ பெருமகனார். இந்த மக்களினுடைய அரட்டல் அழுது அவங்க வடிக்கிற கண்ணீர் எவ்வளவு பெரிய செல்வத்தையும் தேய்க்கும், எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் சரிக்கும். உலகத்திலேயே கூர்மையான ஆயுதம், கொடுமை வலிமையான ஆயுதம் ஏழைகளின் கண்ணீருங்கிறான். இந்த கண்ணீருக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க?
தினந்தோறும் இதான், தினந்தோறும் பிரச்சனை. தினந்தோறும் எங்கே போனாலும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு சிக்கல். வீடை இடிக்கிறான், வீட்டை காலி பண்ண சொல்றான், நிலத்தை பறிக்கிறான், பட்டா தர்றதில்ல. இப்படியா ரொம்ப நாட்டு குடிகளுக்கான அடிப்படை தேவையே நிறைவேற்றப்படலைன்னா இது எப்படி சொல்றது? சூரிய ஒளியில் மின்பூங்க அமைங்க யார் அமைக்கிறது? அரசா, தனியார் முதலாளி? அதை விளைச்சலுக்கு பயன்படாத கரட்டு காடுகள் இருக்கு, அரசு புறம்போக்கு இடங்கள் இருக்கு, அதை கொடுங்க, ஒப்பந்தத்தில் கொடுங்க, இத்தனை ஆண்டு நீ வச்சுக்கலாம் அப்படின்னு அரசு கொடுங்க. அப்படித்தானே அப்படி கொடுக்க வேண்டியது தானே. மக்கள் விளைநிலங்களை விளைச்சலுக்கு பயன்படுத்தி அவங்க வேளாண்மை செய்து வாழ்ந்து கொண்டிருக்க நிலங்களை வலுக்கட்டாயமா மக்களின் விருப்பமின்றி பறிக்கிறதை எப்படி ஏற்கிறது? சரிக்கா, இந்த சூழியலுக்கு எந்த கேடும் வராத, இயற்கைக்கு எந்த சிதைவும் ஏற்படுத்தாத காற்றாலை சூரிய ஒளி மின்சாரத்தை தனியாருக்கு ஏன் கொடுக்குறீங்க? பேராபத்தை வர வைக்கிற அனல், அணு உலை, இந்த நிலக்கரி, இதையெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க, அரசு வச்சுக்கிறீங்க. எந்த ஆபத்தும் இல்லாத தனியார் கொடுக்குறீங்க. ஏன்? அவன் ஒரு அலகு மின்சாரம் 7 ரூபாய்க்கு விற்கிறான். அதானியே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு யூனிட் மின்சாரம், ஒரு அலகு மின்சாரம் 7 ரூபாய்க்கு விற்கிறார். மற்ற மாநிலங்களுக்கு 5 ரூபாய்க்கு விற்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க. நீங்க 20 கிராமத்தை காலி பண்ணி 5000 ஏக்கரை கொடுத்துட்டு நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் அந்த தகடை கழுவுறதுக்கு நீ எடுத்துக்கலாம்னு ஒப்பந்தம் போட்டுட்டு எனக்கு வேலைன்னா என்ன வேலை? வாட்ச்மேன் வேலையா? என்ன வேலை? அவன் 7 ரூபாய்க்கு விற்கிறான், எனக்கு எவ்வளவு கொடு? 3 ஆண்டுகள்ல 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீங்க. இப்ப உங்க மின் கட்டண விலையை தீர்மானிக்கிறத அரசா முதலாளியா சொல்லுங்க. அவன் உங்களுக்கு கொடுக்குற விலையை வச்சுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? நீங்க 7 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு எனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மக்கள் அந்த சுமையை தாங்க மாட்டாங்க, உங்க மேல வெறுப்பு வரும், உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க, தோத்து போயிருவீங்க. அப்ப நீங்க வலுக்கட்டாயமா 2 ரூபா குறைச்சி எனக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க எடுத்தவொடனே இழப்பு வருது. அதனால மின்துறைக்கு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி இழப்புல இருக்கு. அப்ப ஒவ்வொரு துறையும் இழப்புல 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. அப்ப இது என்ன நல்லாட்சி? நீயே கடன்கார பைய அரசு 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் 25 இருந்து யாரு கட்டது? அப்ப 2026 தேர்தல் வருது. ஜனவரியிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய், 12,000 கொடுக்குறீங்க ஒரு ஆண்டுல. ஒரு ஓட்டுக்கு 12,000 கொடுக்குறீங்க. தமிழ் மகனுக்கு 1000 அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு 18,000 கொடுக்குறீங்க. அது ஓட்டுக்கான காசு தானே? இல்ல நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு எதிர்காலத்துக்கு கொடுக்கப்படுறதா? எதுக்குமே காசு இல்ல, நிதி சுமை இருக்கு, பற்றாக்குறை இருக்குங்கிறீங்க, நிதி வளமை இல்லைன்றீங்க. அப்ப இதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருது? ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்களா சொல்லுங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியருக்கு சம்பளம் போட முடிஞ்சதா? 6 மாசத்துக்கு மேல சம்பளம் கொடுக்காம எவ்வளவு பேர் இருக்கா? மருத்துவருக்கு கொடுக்க முடியல, பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியல, ஆனா காசு இல்ல. அரசு 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 பணியாளர்கள் ஏன் 58 வயசுல ஓய்வு பெற்றவர்கள் 60 வயசாச்சு? அவன் ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை, அதனால 2 வருஷத்தை நீடிக்கிறீங்க. அதனால படிச்சுட்டு இருக்கிறவன் உடனே வேலைக்கு வர முடியல, அவன் 2 வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. அப்ப ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல, இந்த ஓட்டுக்கு 1000 கொடுக்க எப்படி காசு வருது? அது அங்கீகரிச்சு கொடுக்குது. ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 முதல்ல தகுதி பார்த்து கொடுக்குறேன். நீங்க இப்ப தகுதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நீ 1000 வச்சுக்க அப்படின்னா எப்படிப்பட்ட நிர்வாகம், எப்படிப்பட்ட ஆட்சி முறை இது? பிரச்சனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வாடிய முகத்தோடும் என் மக்கள், இதுக்கு என்ன தீர்வு இருக்கு? அவங்க ஒண்ணும் கேட்கல. எங்க வாழ்விடத்துல எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாழ்விட இடத்தை கொடுத்துருங்க, அந்த இடத்துல நாங்க பொழைச்சுக்கிறோம். நீ சுற்றுலா தலம் போடு, இல்லை என்னத்தையோ போடு, அதிலே கொடுத்துட வேண்டியதானே. அவங்கள மலையில வாழ்ந்த மக்களை கீழே வாங்குறது, கீழே இருக்கிற மக்களை மலைக்கு போங்கிறது, இது என்னது? இது காட்டு விலங்கு நாட்டு விலங்கா மாத்தின காலம் அது. பல தலைமுறை அங்க வாழ்ந்த மக்கள் அந்த சூழியலுக்கு பழகி போன மக்களை கொண்டு வந்து கீழே இறங்கி நில்றான்னா எப்படி முடிவு? இப்ப எனக்கு இந்த மாசம் முழுக்க வேலையா இருக்கிறதுனால இறுக்கமான வேலை எனக்கு. எங்க தலைவர் பிறந்த நாள், எங்களுக்கு மாவீரர் தினது வருது, எனக்கு அழுத்தம் இருக்கும் இந்த மாசம் முழுக்க. ஜனவரி டிசம்பர்ல போராடுவேன். ஒன்று மேலே ஏற என்னை போட மாட்டீங்க, மக்களை சந்திக்க போட மாட்டீங்க, இந்த எல்லையில நின்று போராடுவேன். வேற என்ன எங்களுக்கு இருக்கிற ஒன்று போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. அப்ப போராடுவேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நாட்டு குடிமகனா நம்ம எல்லாருமே பேசுவோம். எல்லாவற்றையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும்னா தம்பி, சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு?
நான் கேட்கிறேன், ஜனநாயக நாடு தானே, மக்களாட்சி தானே, நீதியின் ஆட்சி ஒன்றும் இல்லை. மக்களாட்சி நாட்டில் இத்தனை கோடி இத்தனை லட்சங்கள் செலவழித்து சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை நீங்க தேர்வு செய்யறது எதற்கு? எல்லாவற்றையும் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும்னா இதை கலைச்சிடலாம்ல. நீங்க நீட்டு நான் எழுதணுமா வேணாமா? முடிவு செய்யறது யாரு? நீதிமன்றம். காவிரியில எனக்கு எவ்வளவு தண்ணி தரணும்? முடிவு செய்யறது யாரு? நீதிமன்றம். முல்லை பெரியாற்றுல நதியில எனக்கு தண்ணி தரணுமா தர வேணாமா? அது நீதிமன்றம். எல்லாவற்றையும் நீதிமன்றம். இந்த இடத்துல இரு, இந்த இடத்த காலி பண்ணு, இந்த இடத்த இது பண்ணு, இதெல்லாம் முடிவு பண்றதெல்லாம் நீதிமன்றம்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு? மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் தேவை சார்ந்து விவாதிக்க சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வர நல்ல முடிவுகள் எடுக்கத்தானே இந்த மன்றங்கள் உருவாகுது. அப்புறம் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போனா பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு பல்லாங்குழி ஆடவா? அதை கலைச்சு விட்டு போயிட வேண்டியதானே? இது என்ன கொடுமையா இருக்கு? ஆவுன்னா நீதிமன்றத்துக்கு போயிருது. நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னா அதுல நீதி இருக்கு நம்மள கேட்கறதுக்கு? தேவையில்லைன்னு சொல்லல, எதுல தலையிடணும்னு இருக்குல்ல தம்பி. நீங்க அரசு என்ன பண்றீங்க? தள்ளி விட்டுறீங்க. நீதிமன்றம் சொல்லிருச்சு, சட்டத்தை மதிங்க, நீதிமன்றத்தின் நீதி மீறாதீங்க அப்படின்னா நாங்க வழியே இல்லாம இருக்க வேண்டியது இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீதிமன்றம் சொல்றதுல நீங்க எல்லாரும் கற்றறிந்த பெருமக்கள் ஒரு தடவை நீங்க மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்குது. எதுல? குடிக்கிறது இல்ல. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. அரசு ஒரு வழக்கு தொடுக்குது. நீட்ல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு விலக்கு அளிங்கன்னு யார் சொல்றது? அரசு. அரசு ஒரு முடிவெடுத்து கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமில்ல? எழுதுங்குது. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு குடிக்கிறதுல சொல்லுது. அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது, மாணவர்கள் படிக்கிறதுல அதை தலையிடுது, எழுதுது. இதை எப்படி பாக்குறீங்க இந்த நீதியை தம்பி? இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஒரே நீதிமன்றம் தான் ரெண்டையும் சொல்லுது. இப்ப நான் இதை எப்படி பாக்குறது? இந்த குடிகள் இந்த மக்களின் கவலையிலையும் கண்ணீரிலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் கதறல்லையும் புலம்பல்லையும் நியாயம் இருக்கா, நீதி இருக்கா, இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. அப்புறம் மக்களுக்காக தான் மன்றங்கள் சட்டங்கள் எல்லாம் ஒழிய சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது. மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்டம். செருப்புக்கு காலை வெட்ட முடியாதுல்ல, காலுக்கு தானே செருப்பு, உடம்புக்கு தானே சட்டைக்கு உடம்ப செஞ்சுக்கிற முடியாதுல்ல. நான் ஒரு கட்டம் நடத்தி பாக்குறேன். அது எதுக்கு இப்போ நான் நடத்தும் போது தெரிய வரும் தானே. அது என் கட்சி பிரச்சனை. அது தம்பி, சர்வாதிகாரம் இல்லாது எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது. நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும். நம்ம கட்சினா அதை பேச வேண்டியதில்லை தம்பி. இங்க பாருங்க தம்பி, சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்காது. இது நான் இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. வேணா எங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு சர்வாதிகாரி, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ், நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியா தான் இருந்திருக்காங்க. ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலேயே இல்லைன்னா 10 முறை இது வீட்டு பாடமா எழுதிட்டு வான்னு சொல்றது மாணவன் பார்வையில சர்வாதிகாரமா தெரியும். ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனா தெரியும். இப்போ எது முக்கியம்ன்றீங்க? ஒரு குழந்தை சாக கிடக்கு, என் கையில் அதை காப்பாற்றுற ஊசி மருந்து இருக்கு. போட்டா குழந்தைக்கு வலிக்கும், போட்டா தான் குழந்தை பொழைக்கும். வலியை பொருள்படுத்தி நான் போடாம போட்டா இல்லை வலியை பொருள்படுத்தாம போட்டு காப்பாத்தட்டா? இப்போ என்ன செய்யணும்? கட்சினா அப்படி கிடையாது தம்பி, கட்சினா அப்படி கிடையாது. ஒரு விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு. எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒன்று இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான். அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன்னா கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னா
நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத போய் இருந்துக்க, போய் ஒன்று யார் வேணாம். அவருக்கு உரிமை கிடையாது தம்பி, அப்படி யாரெல்லாம் உரிமை கிடையாது. இது கட்சி பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன், நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க. இது ரொம்ப சாதாரண தம்பி. இது ஏன் பிரச்சனை? உங்க பிரச்சனையா? இது நாட்டு பிரச்சனையா? நாட்டு பிரச்சனையா? இது மக்களுக்கு பிரச்சனையா? அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி, சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு கொடுத்துட்டாருல, வேணா போடுங்க. நான் என்ன பேசுகிறேன், நீங்க பேசுறீங்க. அதனால விலைவாசி ஏறிடுச்சு, அதனாலதான் இந்த மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்படியே தான் இருக்கா? பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சா? இல்ல அதை விடுங்க, அதை விடுங்க. பலகட்ட போராட்டம் நம்ம நாம் தமிழர் கட்சி நடத்திருக்கு. ஆனா இப்போ மாஞ்சோலை மக்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இலவச வீட்டு மனை பட்டாக்கள் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அது அவங்க போய் பார்க்கும்போது அது அவங்க பேர்ல இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. இது சம்பந்தமா பல அரசியல் கட்சிகிட்ட கேட்கும் போது அதுக்கு உரிய பதில் இல்லை. ஆனா இது சம்பந்தமா உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க எப்படி மூவ் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் சேர்த்தான் போராடுவேன். நீங்க முதல்ல மக்களை வெளியேற்றணுங்கிறதுக்கு அவசரமா காசு கொடுக்கறது, உங்களுக்கு கீழே போங்க, இந்த பட்டா இருக்கு அது இருக்குன்னு வெளியேறிட்டோம்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிடிமானம் இருக்கும், எனக்கு அதை கேட்கறதுக்கு உரிமை இருக்கும். அதை விட்டு வெளியேறிட்டா அப்புறம் முடிஞ்சு போச்சு தானே. அப்புறம் நான் வெளியேறிட்டா அந்த பட்டா வேற ஆள் பேர்ல இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் எந்த அதிகாரிட்டு போய் பேச முடியும்? அது அவ்வளவுதான் பாத்துக்குமான்னு போயிடும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரு இலவச வீட்டு மனை பட்டா எனக்கு கொடுத்த பட்டா இப்ப அடுத்தவங்க பேர்ல இருக்கு. அதுதான் சொல்றேன், வெளியேறதுக்கு தான் பாப்பாங்க. எதையாவது சொல்லி வெளியேற்றிட்டாங்கன்னா கஷ்டம். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்குன்னு சேர்த்துதான் நாங்க போராடணும். நீங்க போலியா ஒரு ஆவணத்தை காட்டி ஒரு பட்டாவை காட்டி மக்களை வெளியேற்றக்கூடாதுன்னு தான் நம்ம சேர்த்தான் போராடணும். 6 மாசமா அது செஞ்சிருக்கோம். தம்பிகள் போய் பார்த்துருக்காங்க, செஞ்சிருக்கோம். இப்ப மேல ஏறி போக முடியாது, அவ்வளவு இது. இப்ப என்னையவே பாருங்க, இப்ப 3 நாளா நான் இங்கிருந்து அவங்கள போய் சந்திக்க முயற்சி பண்றேன். பலமுறை வருவேன், வரும்போதெல்லாம் கேட்பேன், அனுமதி மறுக்கப்படுது. அதனாலதான் இப்ப வலுக்கட்டாயமா அவங்க கீழே இறங்கி வர வைக்க நிலைமை வந்துருச்சு. இப்ப நமக்கு உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும்போது சும்மா வெறும் தாளில் மனுவா வாங்கி என்ன பண்ண முடியும்? அவங்களே நேரடியாக கேட்டால் தானே என்ன நடக்குதுன்னு தெரியுது. இப்போ அவங்க கடைசி கோரிக்கை, நீ சுற்றுலா தலம் வச்சுக்க, என்ன வேணாலும் வச்சுக்க இடத்த. எங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு இடத்த கொடுத்துரும், நாங்கள் அங்கே வீடு கட்டி வாழ்ந்துக்கிறோம். இருந்த இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு தோட்ட தொழிலை பண்ணி ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காயோ ஏதோ விளை வச்சு பொழைச்சிக்கிறோம். அல்லது நீங்கள் சுற்றுலா தலம் வச்சா அதை வட்டி ஒரு சாப்பாட்டு கடை அல்லது ஒரு கடையை வச்சு ஏதோ ஒரு வண்டி வாகனத்தை வச்சு ஓட்டி கூட பொழைச்சிக்கணும். அவங்களுக்கு அங்கே வாழ்விடமும் வாழ்வாதாரமும் தேவைப்படுது, அவ்வளோதான். அது செய்வோம், அது சொல்லிட்டு செய்யறது இல்ல, உதவி அது செய்வோம். கனிமூல கடத்தல் பெரிய பிரச்சனை. நீங்க நிறைய போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, தொடர்ச்சியா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியா கனிமூல கடத்தப்பட்டிருக்கு. அது சும்மா ஏதாவது வலுவான போராட்டங்கள் தான் நடத்திருக்கீங்க? தினம்தான் போராடிட்டு இருக்கோம். நேற்று கூட கன்னியாகுமரியில் அது குறித்து தான் பேசியிருக்கோம், போராடுறோம். போராட்டங்களுக்கு இந்த அதிகாரம் மதிப்பளிக்குதான்னு பாருங்க. நீங்க என்னை கேள்வி கேட்குறீங்க, ஆனா அந்த வென்று போறவங்கள்ட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாம இந்த கனிம வளம் கொள்ளை போகுதா பாருங்க. எந்த மாநிலத்துக்கு போகுது? கேரளாவுக்கு. கேரளாவிலிருந்து இங்க என்ன வருது? கழிவு. அப்ப கேரளாவின் குப்பை மேடு என்னுடைய மாநிலம், என்னுடைய வளங்களை கொள்ளையடிக்க அவங்களுக்கு கொள்ளை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு மாநிலம். இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை கேட்டா நல்ல ஆட்சிங்கிறீங்க. உங்களுக்கு தெரியாம அந்த குப்பை இங்க வருதா? உங்களுக்கு தெரியாம என்னுடைய வளங்கள் அங்க போகுதா? அது எப்படி? அந்த ஊர்ல மழை இருக்கா இல்லையா? அந்த ஊர்ல மணல் இருக்கா இல்லையா? ஏன் அவங்க வெட்டுறதில்லை? ஏன் அவங்க வெட்டுறதில்லை? அப்புறம் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இது உங்க நிலம் இல்லை, இது உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் தாய் நிலம் எப்படி போனா உங்களுக்கு என்ன? தரிசா போனா என்ன? குப்பை மேடானா என்ன? அது அதனால என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஸ்டெர்லைட்டு கேரளாவில் வைக்கல? ஏன் அணுவுல கேரளாவில் இல்லை? தம்பி, ஏன் கேரளாவில் மீத்தேன் எடுக்கல? ஏன் மீத்தேன் கேரளாவில் எடுக்கல? ஏன் இந்த ஸ்டெர்லைட் அங்கே வைக்கல? அங்கேயும் கடற்கரை இருக்குல்ல? ஏன் அணுவுல முதல்ல அங்கதானே வந்தது? ஏன் அங்கிருந்து இங்க வந்தது? அவன் நாம் வெளிச்சத்தில் வாழ்வதை விட உயிரோட வாழ்வது முதன்மையானதுன்னு முடிவெடுக்கிறான். நீங்க அப்படி முடிவெடுக்கல. அவனுக்கு என்ன செய்ய? அவனுக்கு என்ன? அந்த மண்ணை மக்களை உயிரா நேசிக்கிற தலைவன் இருக்கான். எனக்கு இல்லை. எனக்கு இருக்கிறது தலைவன் இல்லை, தரகர்கள். கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போடுற புரோக்கர்ஸ். நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு தடவையும் தலைவரை தேர்வு செய்யறோம்னு. அது கெடு வாய்ப்பா தரகர்களையே தொடர்ச்சியா தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு.
ஒரு பகுதியில் இவ்வளவு பிரச்சனைனா நாடங்களும் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நினைக்காதீங்க. அரசு அலுவலர்கள் இருந்து, மருத்துவர்கள் இருந்து, செவிலியர்கள் இருந்து, ஆசிரியர் பெருமக்கள் இருந்து, பேராசிரியர்கள் இருந்து, எல்லா நிலையிலும் இந்த பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வேளாண் கல்லூரிக்கு படிக்கத்தானே என் பிள்ளைகள் போச்சு. 21,000 பேர், அதுல 80 விழுக்காடு பெண் பிள்ளைகள், மாணவிகள். அவங்கள போய் நில அளவை, டிஜிட்டல் நில அளவைக்கு போன்னு சொல்லி அதுக்கு ஒதுக்கப்பட்ட 1,500 கோடி அந்த காசை வச்சு அதுக்கு உரிய பணியாளர்கள்ட்ட தானே நீங்க அளவு எடுத்திருக்கணும். படிக்க போன பிள்ளைகளை கொண்டு வச்சு அவங்களுக்கு என்ன பயிற்சி இருக்கும்? அந்த பிள்ளைகளை அதிகாலையில் கூட்டி கொண்டு காட்டுக்களை மேட்டு கிளம்பி வெயில ஆலைன்னா அந்த மலையிலையும் செடிகளுக்குள்ள எந்த ஓய்விடம் இருக்கு, என்ன இருக்கு, என்ன பாதுகாப்பு இருக்கு? 10 பிள்ளைய நாய் அடிச்சிருச்சு, ஒரு பிள்ளைய பாம்பு அடிச்சிருச்சு. யார் பதில் சொல்றது? இதுக்கெல்லாம் எல்லா இடங்களும் பிரச்சனை. நெல்லை மாவட்டத்தில் ஜாதி பிரச்சனை அதிகமாக போயிருக்கு. பள்ளி மாணவர்கள் கல்வி மாணவர்கள் ரீசெண்டாக கூட ஒரு இடத்துல ஜாதி பிரச்சனை நாம் தமிழ் அரசியல் வரையும் தெரியும். என்ன செய்ய, அரசுக்கு தெரியாதுன்னு தான் நான் வலியுறுத்தலாம். அதுக்கு தான் தெரியுதே. சொல்லுங்க, அரசுக்கு தெரியாது இருக்கான்னு சொல்லுங்க. சமூக நீதியான அரசு இவங்க தீர்ப்பு பதவியேற்றது நிறைய அந்த மாதிரி நீங்களே கேள்வி எப்படி சொல்லுங்க? சமூக நீதி அரசு, சாதி மத பாகுபாடற்ற அரசுன்னு சொல்றாங்க. அப்படிதான் நீங்களே சொல்றீங்க. ஆமா சொல்றாங்க. அப்படிதான் நாங்களும் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? மாஞ்சோலை மக்கள் மட்டும் இல்ல, இப்படி பல இதுல டாண்டி தொழிற்சாலையில் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்ச நம்ம மக்கள், இப்படி நாடங்களும் பல பேர் சொந்த நிலத்துல நம்ம மக்கள் ஏதிலிகளா இருக்காங்க. அதுல மாஞ்சோலை மக்களும். இதுக்கு ஒரே தீர்வு தான் தம்பி. இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன்ட்ட அதிகாரம் வரணும். வந்ததுன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கப்படும். இல்லைன்னா கேட்கத்தான் முடியும். என்னால கேட்கத்தான் முடியும், தீர்க்க முடியாதுல்ல. அது செஞ்சிருக்கேன், அது தீர்வு கண்டிருக்கேன். அது மாதிரி இதுக்கும் போராடி தீர்வு காணுவேன். நீங்க எல்லாம் அன்னைக்கு என் கூட இருங்க.